ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை களி, கோதுமை மாவு வச்சு ஒரு கோதுமை களி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபி, டக்குன்னு செய்யக்கூடிய ஃபுட் ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான கோதுமை களி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கோதுமை மாவை எடுத்துக்க போகிறோம். நம்ம எந்த அளவு கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து எந்த அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுறணும். அடி எதுவும் பிடிச்சிடாமல் கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு களி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்க போகிறோம். இப்போ கருப்பட்டி பொடி வச்சுருக்கேன். பனங்கருப்பட்டி பொடியை நம்ம இதில் எடுத்துக்கலாம். நடுவில் லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு இந்த கருப்பட்டி பொடியை அதில் போட்டுருங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.